கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுக, பாமக, பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட மதுவிலக்கு பிரிவில் எவ்வளவு போலீசார் உள்ளனர் என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு டிஎஸ்பி, 3 ஆய்வாளர்கள் மற்றும் 60 முதல் 70 காவலர்கள் கொண்ட குழு உள்ளதாக குறிப்பிட்டார். இதனையடுத்து கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக அதிக வழக்குகள் பதிவாகும் மாவட்டங்களில் கூடுதல் காவலர்களை நியமிக்கலாமே எனவும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மட்டும் கள்ளச்சாராயம் விற்பனை அதிகம் ஏன் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்து உத்தரவிட்டனர்.